குழம்புக்கு போடுற கடலை பருப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம், சட்னி மேக் பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையிலேயும் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஊற்றிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போடுங்க, உளுந்து போடுங்க. வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 போட்டிருக்கேன். அதே பயங்கர காரம்தான். பல்லாரி 2 போடுங்க. என்னுடைய காம்பினேஷன் எப்படின்னா 2 பல்லாரி போட்டால் 2 தக்காளி போடுவேன். பருப்பு வகை நம்ம அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா வெள்ளைப்பூடு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க. ஒரு 5-6 பல் பெரிய பல். தக்காளி நான் 2 சேர்த்துருக்கேங்க. அப்பப்போ என்ன செய்யுங்க, வதக்கி விடுங்க நல்லா. இதில் 2 விதமான வதக்கல் இருக்குங்க. ஒவ்வொன்றாவும் நல்லா வதக்குறதுலாம் இருக்குது. நான் மொத்தமாக போட்டு தான் வதக்கியிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்படி கண்ணாடி பதமாக வந்ததுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு இட்லிக்கு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.